Exercise 3.4 ல 17th sum. So question number 17 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா prove that sin first option நமக்கு டோட்டலா இந்த 17 sumல 4 options இருக்கு. So one by one பார்க்கலாம். So first two options இந்த வீடியோல பார்க்கலாம். First option வந்து நமக்கு sin a plus b into sin a minus b is equal to sin square a minus sin square b இருக்கு. சரியா? So இப்போ நமக்கு இத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு first option நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க proof sin a plus b into sin a minus b is equal to sin square a minus sin square b இருக்கு. சரியா? So இப்போ நான் first என்ன பண்றேன் அப்படின்னா LHS எடுத்துக்கிறேன். ஓகேவா? LHS நமக்கு என்னது sin a plus b sin a minus b இருக்கு. சரியா? So இப்போ நமக்கு இது alpha plus beta sin alpha minus beta. So அந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் இதனோட இந்த ஐடென்டிட்டியோட எக்ஸ்பான்ஷன் எழுதணும் அப்படின்னா sin a cos b plus cos a sin b. இங்க சிம்பிள் நடுவுல எதுவுமே இல்ல, இது ப்ராடக்ட்ல இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் sin a minus b. So sin a minus b நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா sin a cos b. so இங்க மைனஸ் வரனால இங்க மைனஸ் வரும். நெக்ஸ்ட் cos a sin b அப்படினு இருக்கும். so இப்போ நமக்கு இத பாத்தீங்க அப்படின்னா a plus b a minus b என்ற ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் டேர்ம் சேமா இருக்கு, செகண்ட் டேர்ம் சேமா இருக்கு. சென்டர்ல இங்க ஒரு பிளஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப நம்ம இது என்ன ஃபார்மட்ல கொண்டு வரலாம்? a plus b into a minus b நமக்கு என்ன கிடைக்கும்? a square minus b square கிடைக்கும் இல்லையா? அப்ப நமக்கு இது a plus b a plus b a minus b. அப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? இத ஸ்கொயர் a ஸ்கொயரா நமக்கு இப்போ இது வந்து a ன்னு எடுத்துக்கலாம், இத b ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b இது ஃபுல்லா நமக்கு a டேர்ம். அதே மாதிரி நெக்ஸ்ட் cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b இது b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கிடைச்சிடுச்சு. ஆனா நமக்கு ப்ரூஃப் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b தான் இருக்கு. சரியா? so இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு sin ஸ்கொயர் a cos ஸ்கொயர் b இருக்கு மைனஸ் cos ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b. இப்போ இது நமக்கு sin ஸ்கொயர் டேர்ம் மட்டும் நமக்கு ப்ரூஃப்ல இருக்கு. அப்ப நம்ம இந்த cos ஸ்கொயர் b என்ன பண்ணலாம்? in terms of sin மாத்திக்கலாம். so in terms of sin நம்ம எப்படி மாத்த தெரியும்? cos ஸ்கொயர் b னா நம்ம என்னன்னு தெரியும்? 1 minus sin ஸ்கொயர் b ன்னு தெரியும். அப்போ sin ஸ்கொயர் a இந்த cos ஸ்கொயரை வந்து நான் 1 minus sin ஸ்கொயர் b அப்படின்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி cos வந்து நான் என்ன in terms of sin மாத்த போறேன். அப்ப 1 minus sin ஸ்கொயர் a ன்னு எழுதிக்கிறேன். so நமக்கு வெளியில பிராக்கெட்டுக்கு வெளியில இங்க sin ஸ்கொயர் b இருக்கு. so இந்த cos ஸ்கொயர் டேர்ம்ஸை sin ஸ்கொயர் டேர்மா சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த வெளியில இருக்கிறத நம்ம உள்ள கொண்டு போனோம்னா பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறத sin ஸ்கொயர் a into 1 sin ஸ்கொயர் a. so இப்போ sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b ன்னு கிடைக்கும். அதே மாதிரி பிராக்கெட்டுக்கு வெளியில மைனஸும் இருக்கு, ஒரு டேர்மும் இருக்கு sin ஸ்கொயர் b ன்னு. அப்போ மைனஸ் sin ஸ்கொயர் b ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 வந்து மைனஸ் sin ஸ்கொயர் b ஆகும். அதே மாதிரி மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிட்டு sin ஸ்கொயர் b sin ஸ்கொயர் a ஆகும். ஸோ இப்போ நம்ம இதில் எதை கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா sin ஸ்கொயர் a sin ஸ்கொயர் b இங்கே ஒரு டேர்ம், இது ரெண்டுமே ஒரே டேர்மு, ஆனால் ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட RHS. செக் பண்ணிங்க அப்படின்னா sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட என்னது RHS. அப்போ நமக்கு திஸ் இஸ் அவர் RHS. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரூஃப் கொண்டு வந்துட்டோம். therefore LHS is equal to RHS.